ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு போவா பாப்பா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர்க்காக நான் வந்து 2-3 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பழைய ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்து அந்த சைல்டு ஹோம்லேருந்து வந்து கேட்குறவங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்படிலாம் நானே டேரெக்டாக போய் கொடுத்துருவேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து கேட்டவங்ககிட்ட நான் போய் கொடுத்தேன். பாப்பா பர்த்டேக்கு நெக்ஸ்ட் செகண்ட் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்சு நானே போயிட்டு இந்த மாதிரி போய் கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பில் இருக்கும். இதுவும் சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி தான். இது ஒரு டிஷர்ட் அண்ட் வந்து ட்ரௌசர் மாதிரி இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கவே. அதனால் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த கலர் வந்து போட்டோடனே அது பண்ணிடுவா பாப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் டாப் மாதிரி இருக்கும். இது பார்த்த உடனே ஒரு பொம்மைக்கு மாட்டி வச்சுருந்தாங்க வெளியே. பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு. அதனால் வேறு கலரில் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து மாட்டிச்சுனாங்க. பிங்க் கலர் உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். பாப்பா பார்த்தோன்னா பின்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கொலுசு போட்டுட்டு. அந்த சவுண்ட் தான் நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தலைக்கு போடுற மாதிரி ரப்பர் பேண்டும் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு நிறைய வச்சுருக்கா, ரப்பர் பேண்டு, கிளிப்பு, இது எல்லாமே வச்சுருக்கா. ஆனால் ஒன்று கூட போட மாட்டேன். நானே ஆசைக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். போடலைன்னா நான் எடுத்து போட்டுப்பேன். இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது 3 வந்து 30 ருபீஸ் அந்த மாதிரி. இது வந்து ஒரு செட்டு வந்து 30 ருபீஸ், அது 3 வந்து 30 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்கிட்டேன். நல்லா கலராக வாங்கி வச்சுருக்கான ஒன்று கூட போட மாட்டேன். வம்பு பண்ணி அம்மா வந்து போட்டு விட்டாங்க. இதை வந்து போட்டு விட்டாங்க. இன்றைக்கி வந்து நாட்டு சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இது 3த்தையும் போட்டு பொரியல் பண்ணலாம். இது வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு வந்து பொரியலுக்கு போகுது. சாம்பார் வந்து தாளித்து எடுத்துடலாம். இப்போ வாங்க மக்களே, நாட்டு சொரக்காய் சாம்பார் வைக்கலாம் எப்படின்ட்டு. கடைக்கு போய்ட்டு அந்த நல்லா டைம் ஆகிடுச்சு. அதனால் 2 இதில் வச்சுட்டு நான் கடகடன்னு செய்யலான்னு சொல்லிவிட்டு 2த்துலேயுமே ஒரே டைமில் வச்சுட்டேன். நான் 2த்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, 1த்தில் வந்து பொரியல் பண்ணிவிட்டு, ஒன்று வந்து சாம்பார் தாளிச்சிடலாம் சொரக்காய் போட்டு அப்படின்றதுனால 2த்துலேயும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு போட்டுக்கிறேன். அப்படி பொரியலுக்கும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வைக்கும்போது சீரகம், சோம்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பெருங்காயம், மஞ்சள்தூள் இது எல்லாமே போட்டு பருப்பில் வேக வச்சுக்குவோம். அதனால் இப்போ வந்து லைட்டாக சீரகம், சோம்பு போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பாருக்கு வதக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் நல்லா எண்ணெய் காஞ்சது, கடுகு பொரிஞ்சிடும். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது வதங்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து அந்த பழைய லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டா லாஸ்ட்டில் வந்து சாம்பார் குதிச்சோடனே போட்டு இறக்கிறதுக்காக நான் முன்னாடி வந்து கொத்தமல்லியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. சொரக்காவும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக பாதி வந்து வதங்கிடுச்சு. இந்த கேப்பில் வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இது 3த்தையும் வந்து கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். இப்போது
வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு தான் வந்து சேர்த்துக்கிறேன் நான். உப்பு போட்டு நல்லா வந்து காய் வந்து வதங்கி நீர் விட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் நம்ம. சொரக்காய் பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். 2 இல்லை 1.25 ஸ்பூன், இது 1.25 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்கணுன்றதுக்காக நான் அப்படியே கிளறி விட்டுட்டு சும்மா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பை வந்து தூக்கி ஊற்றிட வேண்டியது தான். ஃபைனலாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை வந்து தூவி மூடி வச்சிட வேண்டியது தான். பொரியலும் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு, அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு. மூடி வச்சதுனால அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த நீராவியில் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்றலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. அப்புறம் சொரக்காய் சாம்பார் கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். கொத்தமல்லிலாம் போட்டு இறக்கிட வேண்டியது தான். சுட சுட சாதம் ரெடி. வாங்க மக்களே, சாப்பிட்லாம். சூப்பர் 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 தங்கம், குட் கேர்ள் தங்கம். ஏந்த நாங்கள் தங்க நீங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. தேங்க்யூ, பாய்.